சிரிப்பு சிரிப்பு இதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு. இதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பதே நமது பொறுப்பு. கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பு. மனம் கருப்பா வெளுப்பா என்பதை எடுத்து காட்டும் கண்ணாடி சிரிப்பு. இது கலையை நீக்கி கவலையை போக்கி மூளைக்கு தரும் சுறுசுறுப்பு. கலையை நீக்கி கவலையை போக்கி மூளைக்கு தரும் சுறுசுறுப்பு. வணக்கம். நல்லா சிரிக்கிறியா நீ? நானுங்க எப்பவும் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். அப்படி ஆளுதான் எனக்கும் தேவை. என்னது? அதாவது எனக்கு சொல்றதுல நாட்டுக்கு தேவை. அதுக்கு ஏன்னா இந்த பாரு, மிருகத்துக்கு சிரிக்க தெரியாது, பறவைகளுக்கு சிரிக்க தெரியாது, மனுஷனுக்கு மட்டும்தான் சிரிக்க தெரியும். இன்று நவம்பர் 29ஆம் நாள். தமிழ் சினிமாவின் முன்னோடி கலைஞர், நகைச்சுவை மேதை கலைவாணர் NS கிருஷ்ணனுடைய பிறந்த நாள். கலைவாணர் NS கிருஷ்ணன் என்றால் அவருடைய நகைச்சுவை காட்சிகளும் அவருடைய கருத்தாளம் மிக்க பாடல்களும் தான் நமக்கு நினைவுக்கு வரும். உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது? கத்தி இல்ல, கோடாரி இல்ல, ஈட்டி கடப்பாரை இல்ல, அது இல்லையா? அப்புறம் பயங்கரமான ஆயுதம் அக்னி திராவமோ? அது ஆயுதம் இல்லையே. அட நீயா சொல்லப்பா. உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது? நிலைகட்டு போன நயவஞ்சகரின் நாக்கு தானது. நிலைகட்டு போன நயவஞ்சகரின் நாக்கு தானது. உலகத்திற்கு ஒரு சார்லி சாப்ளின் என்றால் தமிழ் சினிமாவின், இந்திய சினிமாவின் தன்னிகரில்லாத கலைஞர் சார்லி சாப்ளினை போல நல்ல நகைச்சுவைக்கு சொந்தக்காரர் கலைவாணர். கலைவாணருக்கு ஈடான ஒரு நகைச்சுவை கலைஞர் இந்தியாவிலேயே இல்லை என்று இன்றைக்கும் சொல்ல முடியும். கலைவாணருடைய நகைச்சுவை காட்சிகளிலும் சரி, அவருடைய பாடல்களிலும் சரி, பகுத்தறிவு கருத்துக்களை, மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான கருத்துக்களை திருப்பங்கூர்ல போய் என்னப்பா தெரிஞ்சுக்கிறது? போயும் போயும் அங்க ஒரு பிள்ளையார் போயிருக்கு. அந்த பிள்ளையாருக்கும் தும்பிக்கை உடைஞ்சு போச்சு. இந்த தும்பிக்கை இல்லாத பிள்ளையார கும்பிடுறதுக்கு இங்க இருந்து 10 மைல் தூரம் போகணுமா? இங்கேயே கும்பிட்டுக்கிறலாமே. மக்களின் அறிவு மேம்பட வேண்டும், விசாலமடைய வேண்டும், இருள் அகல வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய நகைச்சுவை காட்சிகளை வடிவமைத்துக் கொண்ட ஒரு அற்புதமான கலைஞன் பிறந்த நாள்தான் இன்று. அந்நியர்கள் நமையாண்ட தனக்காலம், நம்மை நாமே ஆண்டு கொள்வதிந்த காலம். பேசுதற்கும் உரிமையற்றது அந்த காலம், பிரச்சார பெருமையுற்றதிந்த காலம். மனுஷன மனுஷன் ஏற்று பொழைச்சது அந்த காலம், அது அந்த காலம். மடமை நீங்கி உடமை கோருவது எந்த காலம்? ஆமா, மடமை நீங்கி உடமை கோருவது எந்த காலம்? நினைச்சதையெல்லாம் எழுதி வச்சது அந்த காலம், அது அந்த காலம். எதையும் நேரில் பார்த்து நிச்சயிப்பது எந்த காலம்? மனுஷன மனுஷன் ஏற்று பொழைச்சது அந்த காலம், மடமை நீங்கி உடமை கோருவது எந்த காலம்? கலைவாணரை பற்றி நினைக்கும் போதெல்லாம் நமக்கு அவருடைய பாடல்கள் ஞாபகத்துக்கு வரும். அதே போல நகைச்சுவை காட்சிகள் நினைவுக்கு வரும். காசிக்கு போனா கருவுண்டாகும் என்ற காலம் மாறி போச்சு, இப்ப ஊசிய போட்டா உண்டாகும் என்கிற உண்மை தெரிஞ்சு போச்சு என்று பாடுவார். எவ்வளவு அழுத்தமான வரிகள் பாருங்கள். மூட நம்பிக்கைகள் மலிந்து கிடந்த காலத்திலே 1934
திரைப்படங்களில் நடிப்பதற்காக வந்தவர் கலைவாணர். அந்த நாளிலிருந்து அவர் மறையும் வரை தன்னுடைய நகைச்சுவை காட்சிகளில் எல்லாம் முடிந்தவரை நல்ல கருத்துக்களை, சமூக சீர்திருத்த கருத்துக்களை விதைத்து சென்றவர் கலைவாணர். காசிக்கு போனா கருவுண்டாகும் என்ற காலம் மாறி போச்சு. காசிக்கு போனா கருவுண்டாகும் என்ற காலம் மாறி போச்சு. இப்ப ஊதிய போட்டா உண்டாகும் என்கிற உண்மை தெரிஞ்சு போச்சு. இப்ப ஊதிய போட்டா உண்டாகும் என்கிற உண்மை தெரிஞ்சு போச்சு. ஈசன் செயலால் இறப்பும் பிறப்பும் எல்லாம் நடக்குதுங்க. ஈசன் செயலால் இறப்பும் பிறப்பும் எல்லாம் நடக்குதுங்க. அதை என்னாமே எவனோ சொன்னான்னு கேட்டு ஏமாந்து போகாதீங்க. அதை என்னாமே எவனோ சொன்னான்னு கேட்டு ஏமாந்து போகாதீங்க. ஆகாரம் சமைக்க சூரிய ஒளியால் அடுப்பை மூட்டுறாங்க. ஆகாரம் சமைக்க சூரிய ஒளியால் அடுப்பை மூட்டுறாங்க. ஆணை பெண்ணாக பெண்ணை ஆணாக ஆளையே மாத்துறாங்க. ஆணை பெண்ணாக பெண்ணை ஆணாக ஆளையே மாத்துறாங்க. இங்க ஆளையே மாத்துறாங்க. அது மட்டுமல்ல, கோடிக்கணக்காக சம்பாதித்தார். சம்பாதித்த பணத்தை எல்லாம் இல்லை என்று வருகிறவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்த ஒரு வள்ளல் கலைவாணர். எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன்? திருப்பதி உண்டியலில் சேர்ந்து விட்டாயோ, திருவண்ணாமலை குகை புகுந்தாயோ. திருப்பதி உண்டியலில் சேர்ந்து விட்டாயோ, திருவண்ணாமலை குகை புகுந்தாயோ. இருப்பு பெட்டிகளில் இருக்கின்றாயோ, இருப்பு பெட்டிகளில் இருக்கின்றாயோ. இரக்கமுள்ளவரிடம் இருக்காத பணம் தானே எங்கே தேடுவேன்? பணத்தை எங்கே தேடுவேன்? அவருக்கு நிகராக இன்னொரு கலைஞரை சொல்லவே முடியாது. அப்பேற்பட்ட கலைவாணருடைய பிறந்த நாளில் அவரை நினைவு கூர்வது நம்முடைய கடமை அல்லவா? கலைவாணரை பற்றி சொல்லுகிற போது நிறைய சொல்ல முடியும். அவருடைய வாழ்க்கை சம்பவங்கள், நகைச்சுவை காட்சிகள், பாடல்கள் என்று நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஒரே ஒரு சம்பவத்தை இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அதாவது, ஒரு நாள் அவர் வெளியூர் சென்று விட்டு வீட்டுக்கு வருகிறார். வீட்டுக்கு வந்து பார்த்தால் வாசலிலே 2 கூர்காக்கள், வாட்ச்மேன்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு கோபம் வந்து விட்டது. எவர் செய்த வேலை இது என்று கேட்டார். அவருடைய சீடராக, அவரோடு நாடகங்களிலும் திரைப்படங்களிலும் நடித்த மிக அற்புதமான கலைஞர் எஸ்.வி. சகஸ்ரநாமம். அவர் ஓடி வந்தார். உங்கள் வீட்டிற்கு யாரெல்லாமோ வருகிறார்கள். அவர்கள் யார் வருகிறார்கள், யார் போகிறார்கள் என்று தெரிவதில்லை. எனவே அந்த கூர்காக்களை நான் தான் வேலைக்கு அமர்த்தினேன். யார் வருகிறார்கள் என்று நமக்கு தெரிய வேண்டாமா என்று கேட்டார். கலைவாணர் கோபப்பட்டார். என் வீடு எப்போதும் திறந்துதான் இருக்க வேண்டும். நான் எதையும் ஒளித்து வைக்கவில்லை, எதையும் மறைத்து வைக்கவில்லை. வறுமையில் வருகிறவனை, அந்த வறுமையோடு வருகிறவனை வாசலில் நிறுத்தி கேள்வி கேட்டு விட்டுத்தான் உள்ளே அனுப்புவீர்களா? இது என்ன புது பழக்கம், எனக்கு பிடிக்காத பழக்கம் என்று கோபப்பட்டார் கலைவாணர். உடனே சகஸ்ரநாமம் சொன்னார், அவர்களை வேலையை விட்டு அனுப்பிவிடவா என்று கேட்டார். இப்போதுதான், இன்றுதான் அவர்கள் வேலைக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை உடனடியாக வேலையை விட்டு அனுப்பினால் அவர்கள் மனம் வாடுமே என்றும் கலைவாணர் யோசித்தார். வேலை கிடைத்து விட்டது என்ற மகிழ்ச்சியில் இருப்பார்கள் அவர்கள். எனவே அவர்களுக்கு 1 மாத சம்பளத்தை கொடுங்கள். அது மட்டுமில்லை, புதிதாக துணிமணிகளை எடுத்துக் கொடுங்கள். அவர்கள் விருப்பப்படுகிற என்ன பொருளை கேட்டாலும் வாங்கி கொடுங்கள். மகிழ்ச்சியோடு அவர்களை அனுப்பி வையுங்கள் என்று கலைவாணர் சொன்னார். தன் வீட்டுக்கு தான் விரும்பாத வகையிலே வேலைக்கு வந்தவர்களை கூட ஏமாற்றத்தோடு, மன வருத்தத்தோடு அனுப்பக்கூடாது என்று நினைத்த மிகப்பெரிய மனசுக்கு சொந்தக்காரரான கலைவாணரை இன்றும் என்றும் நினைவில் வைப்போம். வாழ்க கலைவாணர், வளர்க அவரது சிந்தனை. நன்றி, வணக்கம். 1 இருந்து 20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். தேதி 1 இருந்து சம்பள தேதி 1 இருந்து 20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். 21 இருந்து 30 வரைக்கும் திண்டாட்டம்.
21 இருந்து 30 வரைக்கும் திண்டாட்டம் திண்டாட்டம் திண்டாட்டம். சம்பள தேதி 1 இருந்து 20 வரைக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம்.